போதுங்கண்ணா கைஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பதநீருங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதனி, ஃப்ரெஷ்ஷான பதனி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்ணன், ஸோ அந்த அண்ணன் தான் சொன்னார், நான் எடுக்க போகிறேன் வாங்கப்பா, நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கங்க, வீடியோலாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நேரில் பார்க்குறேன். பனை மரத்தில் எப்படி ஏறுறாங்க, அங்கேருந்து எப்படி பதனி எடுக்கிறாங்க, அந்த பதனி ஃப்ரெஷ்ஷான பதநீரை எப்படி குடிக்கிறது, அது முதல் கொண்டு கூட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதில் செஞ்சதுண்ணா அந்த ஏறுறது? இந்த இந்த இது எரம தோல் இருக்குல்ல? இது தோலாண்ணா? அப்போ இது எரம தோல். சரி, இது போட்டால் தான் நமக்கு வந்து தேயாது. அது உள்ள இருக்கிறது வந்து கவுரு. உள்ள இருக்கிறது கயிறுனா? இது வந்து அந்த நம்ம சனப்பனாரில் செய்கிறாங்க அந்த இது. ஆமாம், சணல், தேங்காய் அதனோட கயிறு. ஆனால் இது ஃபுல்லாக தோல். ஆமாம், இது சுற்றி இருக்கிறதெல்லாம் தோல். அப்போ தான் நமக்கு மரத்தில் வந்து தேயாது. சரிங்கண்ணா. இதுதான் இந்த அருவா எடுத்து பார்த்துக்கலாமாண்ணா? நான் கையில் எடுக்கிறேன். சரிங்க, ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் அதனோட கத்தி, சேக்கிற கத்தி. சரிண்ணா. இது ஷார்ப்பாக இருந்தால் தான் நைஸாக சீக்க முடியும். ஆமாம். ஓகேண்ணா. நான் இந்த மாதிரிலாம் போனது இல்லைண்ணா. நைட் 2 மணிக்கு போய் எடுப்பீங்களாண்ணா? 2 மணிக்கு, இப்போ பகல் எப்படி 3 மணிக்கு வரணும், அதே மாதிரி நைட்லேயும் 3 மணிக்கு இங்கே வந்துடணும். இங்கே வந்து எடுப்பீங்க? எடுப்போம். ஓகேண்ணா. இதே எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் வருவோம். அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஐயோ, பேட்டரி கையில் வச்சுக்குவோம். இதுதான் குழப்பம். சரிங்கண்ணா. பேசிக்கிட்டே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். சரிங்கண்ணா. மயிலுக்கு இது வேணும் வைப்பேன். இங்கே மயில் இருக்காண்ணா? அரும்பு இருக்கு எங்கள் நாட்டில், எங்கள் பக்கத்துலேயே வரும். பக்கத்துலேயே வந்து நிற்குமா? கிணக்கு 10 ரூபாய்க்கு கடலை வாங்கிட்டு வருவோம், கொட்டிக்கலாம். சரிங்கண்ணா. அது இன்னைக்கு மறந்துட்டு. இங்கே நிறைய இந்த நொங்கு மரம் இருக்குண்ணா, பனை மரம் நிறைய இருக்குண்ணா இந்த சைடு. நான் மேலே போயிட்டு வந்தேன் அந்த ஜருகு மலைக்கு, ஃபுல்லாகவே பனை மரமாக தானே இருக்குது. ஸோ அண்ணன் தான் இன்றைக்கி எனக்கு பதனி எடுத்து கொடுக்க போகிறாரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. அண்ணா எவ்வளோ வருஷமான வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு 14 வயசுலேருந்தே மரம் ஏறுறீங்கண்ணா? சரிங்கண்ணா. இப்போ 47 வயசு. 47 வயசு ஆகுது. அப்போ ரொம்ப வருஷம் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரிங்கண்ணா, எப்படி ஏறுறீங்கன்றதை பார்க்குறேண்ணா. சரிங்கண்ணா. இது கத்தி தீட்டுறதுக்கு, அந்த பொடியை போட்டு கத்தி தீட்டுறதுக்கு அந்த தண்ணி. சரிங்கண்ணா. அந்த கத்தியை தீட்டுறதுக்கு? ஆமாம், அது கத்தி தீட்டு இங்கே ஏறும். ஒரு மரம் ஏறி உங்களுக்கு தரேன். சரிங்கண்ணா. இதில் தானே அந்த பாம்பு இருந்துச்சு, அதெல்லாம் எரிச்சேன். மேலே இருந்துச்சாண்ணா பாம்பு? என்ன பண்ணுச்சு, ஒரு கில்லர்னு சொல்லுவாங்க அது பேர். இவ்வளோ நேரத்துக்கு ஆனால் பாம்பு இவ்வளோ நேரம் இருக்கும். சரிங்கண்ணா. ஏன்னு சாத்தி நடுமத்தில் நான் பார்க்கல, அண்ணாந்து பார்க்கல. அது ஏமால விழுந்து போய் அந்த இதுக்குள்ளே பூந்துக்குச்சு. சரி, அதனால எல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சு விட்டாது. உங்களுக்கு பயம் இல்லையாண்ணா? என்னன்னா பயம், இதுலேயே சின்ன வயசுல இருந்து நாங்கள் பழகியாச்சு. சரிங்கண்ணா. கைஸ், இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. பட் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. பட் நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. அதை மாட்டிக்கிட்டார். அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டோட தோல் உள்ள கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. அதை நான் நல்ல வளர்த்தியான மரங்க. அப்பா, சூப்பராக ஏறுறாருல, ரொம்ப ஈஸியாகவும் ஏறுறாரு அவருக்கு. மேலே ஏறிட்டாருங்க. இப்போ அவர் கொண்டு போன குடத்தில்
அங்கே சட்டி வச்சுருக்காங்க, அந்த சட்டியில் தான் பதனி இருக்குது. அதை எடுத்து ஊற்றிட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு. திரும்ப அதை சீச்சு விட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு தடவி திரும்ப அதை வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து திரும்ப பதனி வருது. ரொம்ப அழகாக இருக்குங்க. பட் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ஜாக்கிரதையாக அதெல்லாம் பண்ணுவாங்க. கீழே கொண்டு வரட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பதனி எடுத்து மேலேருந்து கீழே கொண்டு வராரு. எப்படி இருக்குது அப்படின்றத குடிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷுங்க, ரொம்ப ஃப்ரெஷ். இப்போ தான் அப்படி மேலேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்தோடனே குடிக்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ரொம்ப அழகாக இறங்குறாரு. இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றிங்க மயிலெலாம் நிறைய இருக்குங்க. அவர் கூப்பிட்டா வருடெல்லாம் சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். பார்த்துடலாம். இப்போ இறங்கிட்டார், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பாருங்க, சூப்பர் கைஸ், சூப்பர்ண்ணா. ஸோ ஃப்ரெஷ்ஷான பதநீர் வந்துச்சு நமக்கு. அன்னைகிட்ட கேட்டு கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் நம்ம. போதுங்கண்ணா. கைஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பதநீருங்க, ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் நான் நிறைய பேர் கொண்டு வருவாங்க, அங்கே தான் குடிச்சிருக்கேன். பட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் குடித்ததில்லை. குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இதுக்கு போக போகிறாரு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அவர் எப்படி ஏறி எடுக்கிறாரு அப்படின்றத. வாங்க பார்க்கலாம். அப்போ இது குடிச்சா ஒரு மாதிரி இதாக இருக்குமாண்ணா? இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான். ஓகேண்ணா. எந்த உடம்புக்கு கெடுதல்லாம் கிடையாது. உடம்புக்கு வந்து நல்லது தான் இருக்கும். ரொம்ப நல்லது. இயற்கையாக வர்றது தான். மரத்துலேருந்து நம்ம இறக்கி எதுவும் செயற்கையாக செய்ய போகிறது இது. சரிங்கண்ணா. மரத்துலேருந்து இயற்கையாக இறக்குற பொருள் தான் இது. பதினாலு வயசு இருக்கும் போதேண்ணா? 47. அப்பா, நிறைய வருஷம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, பேரன் பேத்தியும் எடுத்துட்டேன். பேரனுக்கு வயசு. சரிங்கண்ணா. இது இல்லை, அந்த மரம் 60 அடி இருக்கும். ஆமாம், அவ்வளோ தூரத்துல எல்லாம் கிளியராகலாம் தெரியாதுண்ணா. இது சமந்தி வீட்டுக்கு அதில் ஊற்றி குடிக்கிறதுக்கு ஊற்றிட்டு இருந்துச்சு. இது சமந்தி வீட்டு காடு. ஓகேண்ணா. அதில் ஒரு மரம் ஏறி ஊற்றிட்டு வந்துடும். ஊற்றிட்டு வந்துடுறது. ஆமாம், அது குடிக்கிறதுக்கு அவர் தான் சம்மந்தி. பொண்ணு சாமங்க, சூப்பருங்க. சரிங்கண்ணா, ரொம்ப சூப்பராக இருந்தீங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.